யூடியூப்ல போடுறாங்கன்னா அவனுக்கு வந்து காசு சம்பாதிக்கிறான், அவன் போடுவான். நான் பேசுறவங்களுக்கு புத்தி எங்கே போச்சு? ஒரு தாய்க்கு பிறந்தவன் தானே அவன். ஒரு மூணாவது தரத்துல இருக்கிற ஒரு பேச்சாளர் தானே அடிக்கடி இந்த மாதிரி பொம்பளைங்க விஷயத்துல கேவலமா பேசுறதும், வாய்க்கு வந்தபடி பேசுறதும், ஏற்கனவே கட்சியில இருந்து சஸ்பெண்ட் ஆகி மறுபடியும் கெஞ்சி கூத்தாடி கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பொது மேடையில என்னை பத்தி பேசியிருக்கிறார். செருப்பால் அடிக்கிற தைரியம் எனக்கு இருக்கு, பல பேர் வாங்கியிருக்காங்க. செருப்பால் அடிக்கிற தைரியம் இருக்கு. ஆனா அவ்வளவு கீழ்த்தனமான ஒரு ஆம்பளை பார்த்து நான் செருப்பால் அடிக்க முடியல. ஏன்னா ஏன் செருப்பு நான் அழுக்கு பண்ண மாதிரி ஆயிடும். கலைஞர் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. இதுதான் ஸ்டாலின் அடிப்படையில இருக்கிறது புது திராவிட மாடல் அவங்களது. இது புது திராவிட மாடல்ல இந்த மாதிரி தீனி போட்டு பெண்களை பத்தி இழிவாக கேவலமாக பேசக்கூடிய ஆளுங்க காசு கொடுத்து தீனி போட்டு வளர்க்குறாங்க. இதுதான் நான் முதலமைச்சர் பார்த்து கேள்வி கேட்கிறேன். உங்க கட்சியில இருக்கிறவங்க யாராவது இல்ல வேற கட்சியில இருக்கிறவங்க யாராவது வந்து உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண்ணை பத்தி இப்படி அவதூறமா பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களான்னு கேட்கிறேன். இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து பேசுறேன்னா என் மகள்களுக்காக பேசுறேன், இருக்கிற பெண்களுக்காக பேசுறேன், என் அம்மாக்காக பேசுறேன். என் அம்மா என்னை வந்து பால் மட்டும் இல்ல தைரியம் ஊத்தி வளர்த்தாங்க. உனக்காக நீ போராடணும், எந்த ஆம்பளை நம்பி இருக்காது, உனக்காக நீ போராடணும். உனக்கு அநியாயம் நடந்தா நீ கேள்வி கேட்கணும், என் அம்மா என்ன சொல்லி வளர்த்தாங்க. இதே நான் என் பசங்க கிட்ட சொல்ல விரும்பல. குஷ்பு மட்டும் சிந்தி பார்க்க வேண்டாம். அது பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க? யூடியூப்ல போடுறாங்கன்னா அவனுக்கு வந்து காசு சம்பாதிக்கிறான், அவன் போடுவான். நான் பேசுறவங்களுக்கு புத்தி எங்கே போச்சு? ஒரு தாய்க்கு பிறந்தவன் தானே அவன்.